என்ன ராம R15 போட்டுரும்ல? என்ன தவிர யாராச்சும் ஓட்டாங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார உன்ன தவிரவா? வாடா உன்னையவே போடுறேன்டா இன்னைக்கு. லேபர் வந்து அவன் வந்து வாங்கவே இல்லைங்க என்கிட்ட. டிஸ்க் பிளேட் ஒன்று புதுசு போட்டிருக்கான். 10,000 ரூபா தான் வாங்கினாங்க டியூக்குக்கு. டிஸ்க் பிளேட் புதுசு, இது த்ராட்டில் பாடி புதுசு, மோட்டர் ஆயில் ஒன்று, ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று, அப்புறம் முன்னாடி டிஸ்க் பேடு புதுசு, பின்னாடி பேடு புதுசு, அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே மாற்றியாச்சுங்க. 10,000 ரூபா தான். பிடிக்கிறேன்டா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நம்ம தம்பி வேறு வெளியே வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்மெட் ஒன்று புதுசு வாங்கியிருக்கோம் ஃபேம். இது வந்து KYTயில் ஒரு மாடல். நான் இது என்ன மாடல்னு சொல்லி நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரிவீல் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்மளோட டியூக்கை வந்து லாங் பேக் நம்ம வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒர்க் ஷாப்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். என்னென்ன செலவாயிருக்கு, ஏன் சர்வீஸ் விட்டுருந்தா, எதுக்காக சர்வீஸ் விட்டுருந்தா நீங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சர்வீஸ்க்கும் ஷோரூம் சர்வீஸ்க்கும் காஸ்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே. அண்ட் மேக்ஸி போகலாம் வெளியே வா மேக்ஸி. வரவே மாட்டேங்குது, வா. வீட்டு சாவி எடுக்கணும். எங்கடா வண்டி நிறுத்திட்டு நடந்து போகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம வந்து வண்டி டெலிவரி எடுக்க தானே போகிறோம். அதனால் நம்ம ஃப்ரெண்டு கூடவே போயிடறோங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்டு கூடவே போக போகிறோம் மக்களே. நாங்கள் நின்றுருக்கேன் நம்ம தம்பி வாப்பா, போகலாமாப்பா? நான் ஓடுறேன். இல்லை எல்லாம் எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டு வர வேண்டாமா? அப்புறம் லேட் ஆகுங்களா? ஏறு போகலாம். மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் ஷாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோங்க. நம்ம டியூக்கு சர்வீஸ் பண்ண அந்த மெக் டாக்டர் நம்ம ராமு, அவன் தம்பி தான். அவன் தம்பி கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். தம்பி காலையிலேருந்து நான் ஒரு பிளானே சொல்லியிருந்தேங்க. இன்றைக்கி வந்து ஒரு பூஜையை போடணும்டா ராமு அப்படின்னு சொல்லி படித்து சொன்னேன். நேற்று நைட் 4 மணிக்கு தான் வந்தானாம்மா, வந்து படுத்து தூங்கிட்டானாம்மா. இப்போ தாங்க ஃபோன் எடுத்தான். இன்னைக்கு கோயிலுக்கு போகிற பிளானே கேன்சல் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் போகணும். அப்புறம் மக்களே, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் எப்படி நல்லா பொங்கல் வச்சிங்களா? பொங்கல் கிழக்கு பார்த்து விழுந்துச்சா வடக்கு பார்த்து விழுந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் பொங்கல் நமக்கு பொங்கல் மாதிரியே இல்லைங்க. ஏன்னு வைங்களேன், ஒரு கில்ட்டாகவே இருக்குது மனசுக்குள்ளே. என்னாச்சுன்னா, நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க முந்தானத்து இதுலேருந்து வர்றாங்க பாம்பு. அது இத்தாச்சோடு பாம்புங்க, வண்டி நீளத்துக்கு சாமி. அது சார பாம்பு தான், அதனால் பயப்படல. அப்படியே வந்து அது நின்று பார்த்தேன். அது பாட்டு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் கில்ட்டாக இருக்குன்னா, இந்த கம்பெனியில் நம்ம சார் வேறு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் திடீர்னு என்னன்ட்டாரு, கரெக்டாக வந்து திங்கக்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமை எல்லாம் வந்து ஒரு லீவு ஊருக்கு போகிற நேரம் என்னன்ட்டாரு, ஹரிஷ் கிளம்பி தூத்துக்குடி போகணும்பா அப்படின்ட்டாருங்க. ஐயோ சார், எதுக்குன்னு வைங்களேன், கண்டெய்னர் வந்து போகுதாமாங்க. சரிங்களா, கண்டெய்னரில் வந்து யாருமே கூட போகிற காலம் இல்லையா. அங்கேயும் வந்து எல்லாம் நோம்பிக்கு ஊருக்கு போயிடுவானுங்க. சரிங்களா, அதனால் வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. உங்கள் ஆளுங்க யாராவது வர சொன்னீங்கன்னா தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல். இவங்க வந்து எனக்கு சும்மா உட்காந்து போயிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி என்னை தாட்டி விட்றாங்க. மெயின் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எங்கள் பழைய கம்பெனிலே 2 மெர்சடைஸர் அனுபவிச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு எக்ஸ் மக்களை இப்போ வந்து நம்ம டியூக்குக்கும் இந்த R15க்கும் ஒரு டிராக் இன்னைக்கு வந்து கம்பேர் பண்ணிடுவாங்க சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம்.
அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 2ல வரும். மறக்காமல் வந்து பார்ட் 2வையும் பார்த்துருங்க. இன்றைக்கி வேறு நான் வந்து ஜாக்கெட்லாம் எதுவும் போட்டு வரல. ஆமாங்க, உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஷூவும் போடல, செருப்பு தாங்க போட்டிருக்கேன். இவன் வேறு ஃபோன் எடுக்கலின்னோடனே நான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டு உடைக்கு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் எடுத்தானா, சரி அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்புறம் மறுபடியும் ஃபோன் எடுக்காமல் விட்டான்னு வைங்களேன், அப்புறம் வந்து பிரச்சனை ஆயிருங்க. ஏன்னா இன்றைக்கி வீடியோ வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை, சும்மா தான் இருக்கேன். இன்றைக்கி எடுத்துடணும்னு சொல்லி தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. கஷ்டம்லாம் இல்லை, நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை கஷ்டம், அதனால் எடுக்க முடியறது இல்லை. ஆப்ரிலியாவுக்கு செகண்ட் சர்வீஸ் வந்துருச்சுங்க. செகண்ட் சர்வீஸ் கொண்டு போய் விடணும் நம்ம ஆப்ரிலியாவை. அப்புறம் மக்களே, உங்களுக்கு 3வது வண்டி ரிவ்யூ பண்ண போகிறேங்க இந்த வீடியோவில். ஆமாம், அதுவும் வந்து அவன் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்குது. அதையும் போய் பார்த்துருவோம் வாங்க. அது என்ன வண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் வேறு அடிக்குது, எங்கள் அம்மாவுக்கு இது கூப்பிடுவாங்க. யாரும் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறேன்னா நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா அவசரத்துக்கு ஃபோன் எடுத்து தான் ஆகணும். வேற எவனோ கட் பண்ணு ஓ. இங்கேருந்து நம்ம ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் போகணுங்க. ஓ, இங்கே தான் விளையாட்டு போட்டி நடக்குதுங்க. கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. சரிங்க, நம்ம இப்போ வந்து பெட்ரோல் கிட்ட அடிக்கணுமாடா? பெட்ரோல் அடிக்கணுமா? காலையில் இங்கே தான் அடிச்சு பூண்டி போயிட்டு மறுபடியும் வந்தேன். பூண்டி போயிட்டு மறுபடியும் வந்துட்டு திருப்பி எப்படா போகும்? நான் மெதுவாக தான்ப்பா ஓட்டுறேன். என்ன நீ சிக்கனா மட்டனா? ஆ, மீனா? பாடுறா. அங்கே வீட்டில் ஏதாவது இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு நீந்துறது, பறக்கிறது, நடக்கிறது 3மே. ஆமாம், குபீர்னு. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்கல, திங்கக்கிழமையும் சாப்பிடல நேற்று. ஆமாம், அதனால் இன்னைக்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம். மக்களே, இன்னைக்கு எல்லாத்து வீட்லையும் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சரி மக்களே, நான் இப்போ வந்து வீடியோ வந்து நான் ஒர்க் ஷாப் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்டே டியூன் மக்களே. ஃபேம், நாம் இப்போ கடைக்கு வந்துட்டோங்க. எங்கடா கடையவே காணான்னு பார்க்குறீங்களா? அதான் இதுதாங்க, இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு தாங்க கடை. மைக் டாக்டர். எங்கடா அவனை காணோம்? நிறைய வந்துட்டேன்னா வாங்கணும் அப்படின்னு கால் பண்ணு. பட்டம் விட்டுட்ருக்காங்க, பட்டம் சீசன் இதெல்லாம். ராமு எங்கடா? ராமு எங்க ராமு? ஆ, வந்துட்டேன்டா. சரி சரிடா. சரி ராமு, எங்க இருக்கீங்கன்னு சொல்லு, நானே வரேன். ஆ, பூல்வட்டி போற வழியில் லெஃப்ட் சைடுல ஒரு குட்டை கிட்ட வாட்டர் சர்வீஸ் இருக்கும்ல. தெரியும். கண்டெய்னர்ல நின்று இருக்கும்ல, அங்கதானே அந்த டயர் கடையில இருக்கு இல்லையா? இங்க இருந்து ஏபி ஸ்கூல்ல இருந்து பூல்வட்டி போற வழியில ராமு? ஆமா, அதுல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வந்து இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு நான் டயர் கடை. சரி ராமு. ஆப்ரிலியாவுக்கு செகண்ட் சர்வீஸ் விடணும். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு 3000 கிலோமீட்டரில் பேடு தேஞ்சிருச்சு. பேடுக்கு ஒரு 15,000 எடுத்து வைக்கணும். அடுத்து டயர் தேஞ்சிருச்சு, டயருக்கு ஒரு 10,000 எடுத்து வைக்கணும். 25,000. அடுத்தது வந்து என்ன போகிற பக்கம் பார்த்தா பண்ணையும் தாங்காதாட்டிருக்கு. ஐயோ, அடுத்த வருஷம் தான் பேடு மாற்றணும் போல. தீபாவளி வரைக்கும் ஓட்டிட்டா தீபாவளிக்கு மாற்றிடலாம். த்ராட்டில் பாடி தாங்க, த்ராட்டில் பாடி வந்து நம்ம வண்டியில் மாற்றிருக்கோம், புதுசாகவே மாற்றிருக்கோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி தான் போடுவாங்க. நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி அந்த த்ராட்டில் பாடியே தேஞ்சு போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து நம்ம புதுசாக ரீப்ளேஸே பண்ணிட்டோம். BS3யோட த்ராட்டில் பாடி புதுசாக ஆர்டர் போட்டு ஷோரூம் வந்து வர வச்சு போட போகிறேங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 சம்திங்னா நம்ம வண்டிக்கு. லேபர் வந்து அவன் வந்து வாங்கவே இல்லைங்க என்கிட்ட. நல்ல பையங்க சீரியஸாக. டிஸ்க்கு பிளேட் ஒன்று புதுசு போட்டிருக்கான். 10,000 தான் வாங்கினாங்களே டியூப்புக்கு. டிஸ்க்கு பிளேட் புதுசு, இது த்ராட்டில் பாடி புதுசு, மோட்டர் ஆயில் ஒன்று 1 லிட்ரு, ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று, அப்புறம் முன்னாடி டிஸ்க்கு பேடு புதுசு, பின்னாடி பேடு புதுசு, அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே மாற்றியாச்சுங்க. 10,000 தான். இதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தருவாங்க. ஏன்னா எல்லாமே கம்மியாக பண்ணலாம். வண்டி சூப்பராக நிற்கிது இல்லைங்க. வண்டி செமையாக இருக்குல்ல ராம, சூப்பர்ரா. பரவாயில்லடா. அது பையன் பக்கத்தில் படுத்துனா மியூட்ல போட்டு படுத்துட்டு நான் பார்த்துட்டு. மக்களே, இவன் தாங்க நம்ம ராம், இந்த டாக்டருங்க. இவர் தான் நம்ம வண்டியெல்லாம் இப்போ புதுசாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. வண்டி இப்போ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்மளோட இன்னொரு வண்டி இவர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அதை காட்டலான்னு நினச்சா இவன் வேறு இங்கே வந்துட்டாங்க. சரி ராம, இப்போ வந்து நம்ம வண்டியில் என்னென்ன மாற்றிருக்கோம்? வண்டியில் த்ராட்டில் பாடி மாற்றிருக்கோம். ஓகேடா. த்ராட்டில் பாடி, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் வந்து சிந்தட்டிக் ஆயில் ஊற்றிருக்கோம். ஓகே. அப்புறம் பார்த்தா ஃப்ரண்டில் டிஸ்க்கு பிளேட்டு மாற்றி, பேடு எல்லாமே மாற்றிருக்கோம். சூப்பர்ரா. மெயினாக இது ஆயில் லீக்கேஜுக்கு பேக்கிங் ரெண்டுமே மாற்றிருக்கு. ஒரிஜினல் பேக்கிங் போட்டுருக்கோம். மக்களே, தரமான சுத்தமான இன்ஜின் வேலைக்கு வந்து நம்ம ராமை வந்து அணுகுங்க. ராம் கடை எதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சா அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு நீட்டாக அடுத்த வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் எதுவும் வராமல் ரெடி பண்ணணும், இன்ஜினோட அப்படியே வந்து ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நம்ம ராம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா ரெடி பண்ணுவார். அவருக்கு அடுத்தது நம்ம ராமு தான் நான் சொல்லுவேன். ராமு, இப்போ என்ன, இப்போ வந்து நாங்கள் ட்ராக் ஓட்ட போகிறோம்டா, எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகாதுல்ல? வா, நீ வரையா? போயிட்டு வருவோமா? சரி வா போவோம். அந்த வண்டியில் ஏறிக்க. R15 கொண்டு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்டா? சரி ஓகே. கடைக்கு வரேன். சூப்பராக போகுதுடா, செமையா இருக்குங்க. புது த்ராட்டில் பாடி நல்லா வேலை செய்யுது மக்களே. வண்டி பயங்கரமா இருக்குங்க. சூப்பரா ராமன். இன்னும் வந்து நம்ம நேக்கடுக்கு இன்னும் செட் ஆகலைல்ல, அதனால வந்து தெரியலைங்க. காற்று நிறைய வச்சுருக்கோம். சீட்டை மாற்றணும். வேறு என்னன்னா சின்ன சின்ன செலவு தான் இதுக்கு எடுத்தது. வண்டி வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சுங்க. இப்போ போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இதெல்லாம் மாற்றுச்சு. சிலிண்டர் கிட்டலாம் புதுசு, சிலிண்டரு பிஸ்டன்லாம் புதுசு. இவனை நம்பி ஓட்டலாம் அப்படிங்கிறானுங்க ராம அப்படி சொல்கிறான். சூப்பராக இருக்குங்க வண்டி. ஓஜி டியூப் 200 days பேக்குங்க. இப்போ வந்து V3 பசங்க கூட ஒரு ட்ராக் இப்போ ஓட்டி பார்க்குறேன். வாங்கடா டேய். இதில் ஒரே ஒரு வேலை தான் செஞ்சுருக்கு, அதனால தான் வந்து மீட்ரு ஓடாது. சூப்பராக இருக்குது, அப்படியே இழுத்துட்டு போகுது பாருங்க. நீ வந்து ரோலிங் ஸ்டாப்பிங் பண்ணலாம். நான் வந்து அடிச்சு பழகின காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் டிஸ்க் பிளேட்டை மாற்றவே இல்லைங்க. இப்போ தான் புதுசு போட்டிருக்கேன். இடையில வந்து இந்த 390 பிளேட் போட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாய்ப்பு ஏற்றி விட்டு அதை போட்டு அது நல்லாவே இல்லை. இதாங்க ராமோட கடை.
நம்மளோட இன்னொரு வண்டியை வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க. எங்கடா R15 காணோம்? வீட்டில் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டியா? டேய் இப்போ நான் போட்டுருவேன்டா இது ராம, போட்டுருட்டா, கட் பண்ண வேண்டாமா? ஆமாம், ஏன்டா கை காட்டிட்டு போகிறான், அவனை போய் இப்படி சொல்கிறேடா டே. என்ன ராம R15 போட்டுரும்ல? உன்னை தவிர யாராச்சும் ஓட்டினாங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார? உன்னை தவிரவா? வாடா உன்னையவே போடுறேன்டா இன்னைக்கு. ராம் பக்காவா ரெடி பண்ணியிருக்கான் வண்டியை. இன்னைக்கு பாடுறா, இன்னைக்கு உன்னை செஞ்சு விட்டுருண்டா என் வண்டி. போய் பெட்ரோல் வேறு அடிக்கணும். ஏ ராம, செயின் லூப் இல்லையா? ஆமாண்டா. 6 மாசம் கழிச்சு வண்டியை கொடுக்குறான்டா டே சாமி. இந்த கலர் ஒன்றும் அப்படியே இருக்குடா டே ராமு. எப்போ அடிச்சது தெரியுமா இந்த கலரு வண்டிக்கு? பரவாயில்ல. ஏன்டா 5 வருஷத்துக்கு மேலையா? 2019 அடிச்சதுடா. ஆ, எல்லாம் எனக்கு அப்புறம் அடிச்சவனுங்களோடதெல்லாம் அப்படியே மங்கி நாஸ்தி ஆயிடுச்சு அவனுங்களோடதெல்லாம். பரவாயில்ல. சரி ராம, ரொம்ப நன்றிடா. ஓட்டி பார்த்துட்டு இப்போ கூப்பிட்றேன் உனக்கு. அந்த வண்டி என்னன்னு பார்த்துட்டு சொல்றா, காசு என்ன கேள்றா. சரி ராம, சரி இன்னைக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கூட வேணாம் எனக்கு. நீ வந்து எனக்கு அதுதான்டா கம்பெனி கூட்டு கொண்டா ராம. அதுதான்டா கம்பெனி கூட்டு கொண்டா. இது மைலேஜ் தராதுன்னு உனக்கே தெரியும். ஏதாவது பார்த்து பண்ணி விட்றா. சரி ஓகே, போயிட்டு வரேன். சரி ராம. மக்களே, இப்போ நம்ம டியூக்கு கையில் எடுத்தாச்சுங்க. இந்த சஸ்பென்ஷன் தாங்க எனக்கு வேணும் ஆப்ரிலியால. அது ஒன்று தாங்க அந்த வண்டியில் ஒரு குறை, வேறு எதுவுமே இல்லை எனக்கு. பிரேக்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்குவேன், சஸ்பென்ஷன் தான். மக்களே, இப்போ நம்ம வந்து நேராக ஹைவே போகிறோம். ஷூ வேறு போடலைங்க, அது வந்து இன்னொரு ட்ராபேக்குங்க. இன்றைக்கி எல்லாம் திட்டாதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரோட்டில் தான் வேகமாக ஓட்ட மாட்டோம், ஹைவேல தான் வந்து சும்மா ட்ராக் தான், வேறு எதுவும் இல்லை. அது ரொம்ப தூரத்துக்குலாம் ஓட்ட மாட்டோங்க. சரி மக்களே, நான் உங்களுக்கு ட்ராக் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே, யாரும் போயிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்ராக் ரேஸு. இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இருங்க, வந்துடுறேன் இருங்க.